Hello friends, welcome to Meera Mind Voice. Day 90 Saturday in Big Boss House. இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி முதல்ல ஆரம்பித்த உடனேயே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கேம் ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன பதற்றம் இருக்கும். விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறமா 2-3 வாரங்களில் கொஞ்சம் தெளிஞ்சிருவாங்க. ஒரு தைரியம் வரும். மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து இவங்களும் ஒரு நூல் பிடிச்சி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ கடைசி 3 வாரம் இருக்கிற நிலையில் பதற்றம் தெரியுது. அதில் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் மாறிலாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிகழ்வுகள் ஆஸ் யூஷுவல். முதல்ல காலங்கர்த்தால் விஷால் நின்று டீ போட்டுட்ருக்காரு. பவித்ராவும் ராணவும் சப்பாத்தி எடுத்து சூடு பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கு போய் கிச்சன் இன்சார்ஜை கூட்டிகிட்டு வான்னா சௌந்தர்யா தான் கிச்சன் இன்சார்ஜ். அந்த அம்மா ஏதோ ஷேரிங் பண்ணி கொடுத்துட்டு மிச்சத்தை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. மொத்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து கேட்குறாரு, பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ இருக்குது? நான் அவனுக்கெல்லாம் இன்றைக்கி சிக்கன் இது கிடைக்கும், பிரியாணி. நான் வெஜிடேரியன். எனக்காக ஏன் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சேவ் பண்ணி வைக்கலை? கிச்சன் இன்சார்ஜ் ஏன் இப்படி இருக்கீங்க? 10 ஆப்பிள் இருக்குது, 10 ஆரஞ்சு இருக்குது, அதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு யாருக்குமே கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இவங்க சௌந்தர்யா அழற நிலைமைக்கு போய்டுறாங்க. அவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ். எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சுன்னு. ஆனால் இந்த ராணவோ பவித்ராவோ வாயே திறக்கல, நாங்கள் தான் சாப்பிட்டோம் அப்படின்னுட்டு. ஸோ சாப்பாட்டு பிரச்சனை இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கு. உள்ள பொறுப்புன்னா என்ன? எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு பிடிச்சி கொடுக்கறது தானே. சௌந்தர்யா சொல்கிறாங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த அம்மா என்னைக்கு எதை கவனிச்சிருக்காங்க? இன்றைக்கி நீ கிச்சன் இன்சார்ஜ் கொடுத்த நீ கவனிக்கலைன்னு சொல்கிறதுக்கு அவங்க பாட்டு அவங்க வேலையை கவனிச்சுட்டு அவங்க பாட்டு போயிருந்துருப்பாங்க. என்னப்பா நீங்கள். அடுத்தது மத்தியானம் 2:30 மணிக்கு பபுள் பெயிண்ட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ஒரு ப்ரமோ டாஸ்க் வருது. அந்த ப்ரமோ டாஸ்க் பண்ணும்போது அதாவது அந்த பபுள் பெயிண்ட்டினுடைய ஒரு சிறப்பம்சங்களை வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு கார்டையாக எடுத்து படிச்சுட்டு பாலை பக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட்டை டச் பண்ணுற மாதிரி போட்டாங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு க்யூ கார்டு இருக்கும். அந்த கார்டில் ஏதாவது ஒரு டிஷ் எழுதியிருக்கும். அந்த டிஷ் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தராக க்யூ கார்டை படிச்சுட்டு வரிசையாக இதில் ஃப்ரைடு சிக்கன், காஃபி வித் குக்கீஸ், மசால் தோசை, கிரில்டு சிக்கன், பிரியாணி, மட்டன் சுக்கா, நான், கொத்து பரோட்டா, பாஸ்தா, அப்புறம் ஃப்ரூட் ஷேக்கு எல்லாம் வருது. பிக் பாஸ் சொல்லிடுறாரு, ஃபுட்டெல்லாம் ஈவினிங் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பாட்டு பிரச்சனை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க இந்த வீட்டில். அந்த வெள்ளிக்கிழமையும் அந்த பிரச்சனை தீரலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி உள்ளே போகிறாரு. க்ரீன் கலர் விக்கு வருது. அதாவது பார்த்த உடனே சரின்னு எல்லாருக்கும் டாஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா விளையாடினீங்கன்னு எல்லாரையும் நல்லா விஷ் பண்ணிவிட்டு, இந்த க்ரீன் கலர் யாரெல்லாம் ஹேரை கலர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்குறாரு. ஒரு 4-5 பேர் கை தூக்குறாங்க. அன்றைக்கே தெரியும் நமக்கு ஜாக்லின், முத்து இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்கன்னுட்டு. உடனே அவ்வளோதானே, எல்லாருக்கும் கலர் பண்ணி பார்த்துருவோன்னுட்டு ஸ்டோர் ரூம் போய் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாரு. ஸ்டோர் ரூமில் க்ரீன் கலர் விக்கு வந்திருக்கு. அதை எல்லோரும் ஒத்தொத்தருக்கா போட்டு ரயான் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும். உடனே யாருக்கு போடலாம் ரயான் ஃபஸ்ட்டுன்னு, ஜாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. உடனே ரயானுக்கு ஜாக்கு மேலே ஏதோ கோவம் இருந்துகிட்டே இருக்குது இந்த வாரம் அப்படின்னாரு. அடுத்தது ஒத்தொத்தருக்கா போட்டுட்டு வரும்போது முத்துக்கு போடும்போது அந்த விக்கு செட் ஆகலை உள்ள. சார் அடங்கலை சார் அப்படின்னோடனே, விக்க சொல்கிறீங்களா முத்துவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ போய்கிட்டே இருக்குல்ல இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது ராணவுக்கும் சேம் கமெண்ட்டு, அவனுக்கும் போட்டு விட்டு இது பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தென் பிரேக் விட்டுட்டு திரும்ப வரும்போது டிடிஎஃப் சிறப்பு.
டிடிஎஃப்ங்கிறது டிக்கெட் டு ஃபினாலே. இவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது யாருக்கு, ஏன்? ஃபஸ்ட்டு முத்து சொல்கிறார், ரயானுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அவர் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்தார், நான் 2வது இடத்துல இருந்தேன், எனக்கு வரணும்னு ஆசை இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. அடுத்தது மஞ்சரி, ராணுவுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ராணுவ நான் விஷால் ஜெயிக்கணும்னு நினச்சேன் சார். ஏன்பா எல்லாருக்கிட்டேயும் ஒரு கொஷின் கேட்டால் நீ மட்டும் தனியாக ஒரு ஆன்சர் சொல்லுவியா? யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அப்படின்னுட்டு. அடுத்தது ஜாக்லின், விஷாலுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க. விஷால் ரயானுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. ரயான் மஞ்சரிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேங்கிறாங்க. பவித்ரா முத்துக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. சவுண்டு ராணவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார். இந்த ராணவ் என்ன பண்ணுறான்னா அவங்க சொன்னது தான், ஆடாமல் ஜெயிச்சோமடான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறான் சார். ஃப்ரீயில் கிடைக்கிற பாயிண்ட் எல்லாம் தனக்கு தான் வேணும், தனக்கு தான் வேணும்னு வாங்கிக்கிறான் சார். அதனால் இவனுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ராணவ்கிட்ட, இப்போ சொல்லு ராணவ், யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னொன்று. ரயானுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார் அப்படின்ட்டான் ஸ்ட்ரைட்டாக. இதுதான் கேள்வி, இதுதான் பதில். இதை உங்கள்கிட்டேருந்து வரவழைக்க நான் எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அலையன்ஸ் வச்சிங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னுட்டு அதை பற்றி பின்னர் பேசுவோம்னுட்டு உள்ளே போயிட்டார். இங்கே ராணவ் சௌந்தர்யக்கிட்ட கேட்குறா, நீ என்ன ஆடாமல் வாங்கணும்னு நினச்சேன்னு சொல்கிற, அந்த பதில் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க 2-3 இடத்த சொன்னாங்க. இந்த இடத்துலையும் எனக்கு தான் பாயிண்ட் வேணும்னு நீ நின்ன, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போய் அந்த பால் கேம் விளையாடும் போதும் எனக்கு ஷேர் வேணும்னு நின்ன. ஸோ மற்றவங்க ஆடி ஜெயிக்கிறத கூட ஆடாமல் தனக்கு எப்படி வரணும்னு பார்த்தது நீ ரொம்ப பண்ணின அப்படின்னு சொன்னாங்க. தென் திரும்பி வந்தோடனே ஆடியன்ஸ்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இப்போது அப்படின்னுட்டு. உடனே ஒருத்தங்க ஏதோ எழுந்து கேட்டாங்க, சார் இவங்க இது விளையாடினது எங்களுக்கு பிடிக்கல, அலையன்ஸ் வச்சுட்டு விளையாடினது பிடிக்கல அப்படின்னாங்க. இன்னொருத்தரை பார்த்துட்டு, இவர் என் ஃப்ரெண்டுன்னுட்டு அவர் ஃபேமிலியை ஃபுல்லாக எல்லாரையுமே எப்படின்னு நலம் விசாரித்தார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சரி ஓகே நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க எழுந்து கேட்டாங்க, பிக் பாஸ் கொடுக்குற ரூல் போராதுன்னு முத்து ஒரு ரூல் போடுறாரு, எல்லாரையும் சேர்ந்து விளையாடி சீக்கிரமாக ஒவ்வொரு கேமையும் முடிக்க பார்க்குறாரு, இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு, கொடுக்குற டாஸ்க்கை புரிஞ்சு உடனே அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி பயங்கரமாக அதுக்காக ஒரு இன்னொரு யுக்தி யோசிக்கிறதுங்கிறது வெரி குவிக் மைண்டு. அது அந்த அனலைசேஷன் பவர் அண்ட் அந்த டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆக்சுவலி நைஸ். அவரோட புரிதல் எனக்கு ரொம்ப பாராட்டுற விதமாக இருக்குது ஒவ்வொன்றத்தை பற்றியும். ஆனாலும் சரி வாங்க உள்ளே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இந்த எபிசோட் ஃபுல் பிளாஸ்ட்டு முத்துவை தான். ஃபஸ்ட்டு கேட்டார், முத்து நீங்கள் இப்படி விளையாடுறீங்களே, இது நீங்களாக யோசிக்கிறதா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, முத்துக்கிட்ட என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு உணர்றீங்களா? நீங்கள் உங்களுக்கு பதற்றமாக இருக்கா? நீங்கள் சொல்கிற பதில் எதுவுமே தெளிவாக இல்லை, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது அருண்கிட்ட ட்ரம்மு டாஸ்க்கை பற்றி விசாரிக்கிறாரு, அதுக்கு அலையன்ஸ் போட்டது யார் அப்படின்னுட்டு. அதாவது முத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டது அந்த ஃபோட்டோ எரிக்கிற டாஸ்க்கு. அதில் ஃபஸ்ட்டு அவங்க விளையாடினாங்க, ரயான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தான். செகண்டு நாங்கள் 5 பேராக அலையன்ஸ் போட்டோம். ஃபஸ்ட்டு ரயானை தூக்கிட்டா, அந்த முதல்ல 5 பேர் யார் யார் உள்ளே வந்தாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டோன்னாக்க கடைசி 5 பேர் நம்ம பாயிண்ட்ஸ் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு விளையாடினோம் அப்படின்னாங்க. மஞ்சரி, இதில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கேன்னு கேட்டோன்னே, என்னையே அந்த அலையன்ஸில் சேர்த்துக்கல, எனக்கும் ஒரு பாயிண்ட்டு தான் இருந்தது, நான் கேட்டேன் சார் அப்படின்னாங்க மஞ்சரி. உடனே எனக்கு தோணலை சார், ஃபஸ்ட்டு யார் வெளியில் போனாங்களோ அவங்கள தான் நான் சேர்த்துக்கணும். முதல்ல அருணையும் ராணவியும் வெளில அனுப்பினது யார்? முத்து தான். அவங்க 2 பேரையும் நீங்கள் தான் முதல்ல வெளியில் அனுப்பினீங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டு வந்தப்போ அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள வெளில அனுப்பினது எதுக்காக? அவங்க 2 பேர்கிட்டையும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னுட்டு. வெரஸ் மஞ்சரிக்கிட்ட 1 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்கள சேர்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கலையே, உங்களோட பிளானிங்கில் ஏதோ தவறு இருக்கே அப்படின்னோடனே, நான் நினைக்கல சார், இவங்க 2 பேரும் நான் வெளியில் ஃபஸ்ட்டு அனுப்பிச்ச 5 பேரையும் திரும்ப ஒன்றா சேர்ந்து
நாங்கள் பாயிண்ட் எடுக்கணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்ன உடனே அதுக்கு தான் சொன்னார், உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, இது எதுனாலன்னு உணர்றீங்களா, உங்களுக்கு பதற்றமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். அடுத்த அலையன்ஸு ட்ரம் டாஸ்கில் அலையன்ஸ் எப்படி சேர்ந்துதுன்னு அருண் உட்காந்து விலாவாரியாக விவரித்தார். ஃபஸ்ட்டு தனியாக விளையாடினோம், யாராலையும் பண்ண முடியல. செகண்ட் வி புட்ட அலையன்ஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணா. சரி, யார் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்க? ரயானை. ஏன்னா அவர் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஜாஸ்தியாக இருந்தார். அந்த இதில் அலையன்ஸில் நிறைய குழல்படி நடந்தது. அதை பற்றி பவிக்கிட்ட கேட்ட உடனே 6 பேராக சேர்ந்து அவனை டார்கெட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னாங்க பவித்ரா கார்டை எடுத்துட்டாங்க முத்துட்டேந்து. அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா அதை திரும்ப ஒட்டினது யார், அதுக்கு துணை போனது யார்? ஜாக்லின், தீபக், மஞ்சரி எல்லாருமே அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையா அதை கிளாரிஃபை பண்ணினார். அவன் எல்லாருமே சார் எங்களுக்கு தெரியாது, ஹோல்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டிக்கிட்டாரு, அப்புறம் பிச்சாங்க, நிறைய குழல்வடிகள் இருந்தது. அதான் கேட்டார், பிக் பாஸ் போடனாதான் ஒரு தவறுனா நீங்கள் ஒத்துப்பீங்களா? உண்மையிலே அது தவறாக இருந்து உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? மேபி இந்த ட்ரம் டாஸ்க்கை நிறுத்திட்டாங்க, திரும்ப விளையாடி இருந்தால் முத்து விளையாடி இருப்பீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், விளையாடி இருப்பேன். ஆனால் பவித்ரா சொல்கிறாங்க, ஹோல்டு சொன்னதே நான் கேட்கல, பின்னாடி விழுந்துட்டுருக்காங்கிறதும் எனக்கு தெரியாது, நான் சிங்கிளாக விளையாடுறேன், மற்றவங்க அசர்ற சமயம் பார்த்து எடுக்கிறது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி, இவர் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் போது நான் எடுத்தேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க பவித்ரா. ஸோ அவங்க பண்ணதில் தவறு கிடையாது, ஆனால் அதை நீங்கள் எடுத்து திரும்ப ஒட்டிக்கிட்டது தவறு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக முத்துவை வச்சு சம்மட்டியால் அடித்தார். ஸோ நான் வச்ச அலையன்ஸ் என் கேமை பாதித்தது அப்படின்னு யார் நினைக்கிறீங்கன்னொன்னா மஞ்சரி மட்டும்தான் சொன்னாங்க. முத்து முடிவுப்படி கேம் போகுதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அலையன்ஸ் வச்சப்போ பாயிண்ட்ஸ் எடுத்தால் எனக்கு 1 பாயிண்ட்டுன்னாங்க, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு 3, இவங்களுக்கு 4, இவங்களுக்கு 2ங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி அலையன்ஸ் வைக்காமல் இருந்தால் நான் 5 பாயிண்ட்டே கூட வாங்கியிருப்பேனோ அப்படின்னு தோணினது அப்படின்ன உடனே கேட்டார். நான் 2வது வாரமோ 3வது வாரமோ கேட்டேன், எல்லா முடிவும் முத்து எடுக்கிற மாதிரி இருக்குன்னுட்டு. இப்போது 13வது வாரமும் அதே தான் நம்ம பேசுகிறோம், எல்லா முடிவும் முத்து எடுத்து இந்த கேமை நடத்திட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். முத்துவும் விஷாலும் பேசிகிட்ருக்காங்க. டேய், முத்து சொல்கிறாரு, நான் சொல்லும்போது எல்லாரும் பாயிண்ட்ஸுக்காக ஓகேன்னு விளையாடுறாங்க, ஆனால் எல்லாம் முத்து பண்ணிடுறான்னு கடைசியில் சொல்லிடுறாங்க. நேற்று மஞ்சரி ரயான் கூட அலையன்ஸ் போட்டது பாயிண்ட்ஸுக்காக தான், அப்போது முத்து பண்ணுறதும் அவன் பண்ணுறதும் ஒன்று தானே அப்படின்னு விஷால் கேட்க, ஆமாம், ஆனால் எல்லா பழியும் முத்து தலையில் போடுறது இவங்களுக்கெல்லாம் ஈஸி ஆகிடுது, அதைத்தான் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு முத்து. திரும்ப வந்த உடனே எவிக்ஷன். எல்லாருமே யார் போகணும் யார் போகக்கூடாதுங்கும்போது ஒரு குரூப்பு வந்த உடனே பயங்கரமாக கைத்தட்டின உடனே கார்டு எடுத்து காமிச்சா இட் வாஸ் ராணவ். எல்லாருக்குமே ஷாக் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலேருந்து. உடனே எங்கள் இராணுவ ஆதரவாளர்கள்னொடனே ஆடியன்ஸில் எல்லாருமே கைத்தட்டினாங்க. அவங்கெல்லாம் இது பண்ணோன்னே வருத்தமாக இருக்கா அப்படின்னுட்டு, வந்துடுவார், நேராக பேசுங்க, எங்கே எது தப்பாக போச்சுன்னு கலந்து ஆலோசிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கே முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன ராணவ் எப்படி இருக்க, ஃபஸ்ட்டு விஷாலை நலம் விசாரித்தார், கீழே விழுந்ததுக்கு அருணை விசாரித்தார், அடுத்தது ராணவை விசாரித்தோன்னே வெளியில் என்ன போயிட்டுருக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும்னொன்னே சௌந்தர்யாவையும் அதே மாதிரி நக்கலாக கிண்டலாக சில வார்த்தைகள் பேசினார். உள்ளுக்குள்ளே என்ன போகுது, வெளியில் என்ன நடக்குது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பாட் ஓட்ஸ் வருது. சீரியஸ்லி ராணவ் மேலே இருந்தார். இந்த வாரம் எப்படி என்ன இதில் அவரை வெளில அனுப்பிச்சாருன்னு எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். பிகாஸ் அவருக்கான ஓட்டுகள் வாங்கப்படுகின்றனங்கிறது எல்லாருக்குமே தெரியல. நண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க அவருக்கு, திருவள்ளுவர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னார். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியில் வந்தோடனே ஆடியன்ஸ்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் நான் உங்களுக்காகன்னு 2 பேர் இருந்தோன்னே, டேய் என்னடா சொல்கிறீங்க, எனக்காக பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். மற்றவங்க போகும்போது ரொம்ப சோகமாக அனுப்பிச்சாங்க சார் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம், நான் வரும்போது எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சார் அப்படின்னுட்டு உள்ளுக்குள்ளே எல்லாரோடையும்
பேசினார். பேசும்போது பயங்கர ஃப்ரெண்ட் இல்லையா அருண் அண்ட் விஷால், யார் போகக்கூடாதுன்னு கேட்கும்போது கூட அருணும் விஷாலும் ரொம்ப அப்படியே இதுவாக பேசும்போது விஜய் சேதுபதியே சொன்னார், அருண் விஷால் ராணவ் தான் ஒரு கூட்டணி போல் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டு, என்னுடைய ஃபேவரேட் கண்டஸ்டன்ட் சார் முத்து, நான் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படின்னொடனே அவர் முத்து சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே இதுதான் ராணவான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிற ராணவ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் வெளியில் போய் நீ நேர்மையாக இருந்தான்னா யூ கேன் வின் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரையாக பார்த்து, பவித்ரா கிட்ட உங்ககிட்ட தான் நான் ரொம்ப இது பண்ணினேன்னு அவர்கிட்ட ஒரு இது, அது மாதிரி தீபக் சார்கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லிவிட்டு நல்லா விளையாடுங்க ரயான், வின் பண்ணிடுறா, ஏஆர்எம் ஞாபகம் வச்சுக்கன்னு வேற சொல்லி கொளுத்தி போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பின உடனே ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட திரும்ப போய் பை சொல்கிறாரு. அவர் கிளம்பவே மாட்டேன்ட்டார், ஏதோ இப்போ தான் அனுப்பிச்சிட்டு வரேன் அப்படின்னுட்டு. ஸோ எல்லோரும் சார் டிடிஎஃப் எங்கே சார், டிடிஎஃப் ஒன்றுமே சொல்லலையேன்னொன்னே, இவ்வளோ நாள் ஒருத்தருமே கேட்கல, அதை பற்றி ஒருத்தருக்குமே அக்கறை இல்லைங்கிற மாதிரி கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு விடை பெற்றுவிட்டார். ஏன்னா இந்த வாரம் சண்டேயும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் டிடிஎஃப்பை வச்சாது நகர்த்தி ஆகணுமே. பிகாஸ் கேம்ஸை பற்றி ஏதோ ஓரளவுக்கு இன்றைக்கி பேசியாச்சு, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு கேமில் ஒன்றுமே இல்லை. பண்ணினது பக்காவாக பிளானிங் முத்து. இந்த வாரம் பண்ணினது எல்லாமே மூளைக்கு மூளை உட்காந்து பேக் பைட்டிங் டாக்கிங். அது மெயினாக ரயான், ஜாக்லின் அண்ட் முத்து தான் நிறைய பேசிகிட்டு இருந்தது. அதை பற்றியும் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நாளைக்கு இதில் சண்டே எபிசோட் பார்த்திங்கன்னா ஒன்று டிடிஎஃப்பை வச்சு 1 மணி நேரம் ஓட்டணும், அடுத்தது எவிக்ஷன். நாளைக்கு யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, மேபி மஞ்சரி ஆர் பவித்ரா. நாளை வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.